ஸ்டெஃபானா ஹாப்பி ட்ரையல்ஸ். ஜஸ்ட் இன்றைக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்றது தான் இந்தியன் வீடியோ. மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். எத்தனை பேருக்கு இப்படி வைப் பண்ணிக்கொண்டே இப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம்? அது ஒரு சாங்கை போட்டுட்டு நல்லா வைப் பண்ணிக்கொண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. இன்றைக்கி நாங்கள் என்னென்னா இந்த ஸ்வீட் ஐட்டமுக்கான மாத்தான் குழைக்க போகிறோம். அதுக்கு நிறைய வாட்டர் ஆட் பண்ணாதீங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவை பார்த்து விடுங்க. பேருந்து நிறைய விட்டுட்டு பேருந்து கொஞ்சம் தண்ணின்னு அந்த விளையாட்டு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த கடைசியில் ஒன்றுக்கு உதவாமல் போயிடும். ஸோ நீங்கள் கொஞ்சமாகவே வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா அந்த பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஓகே, அந்த பதத்துக்கு வந்தாலே ஓகே. நார்மலாக சப்பாத்தி செய்யக்க ஒரு பதம் ஒன்று வருந்தானே, அந்த பதத்தில் எடுத்தாலே ஓகே. நல்லா அமர்த்தி பார்க்க நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்ச நேரம் அப்படியே குழச்சி வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி அந்த சின்ன சைஸில் பிடிச்சிங்கன்னா ஓகே. ஆயிலும் பெருசாகவும் தேவையில்லை. சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை காய விடணும். சரிதானே? அவசரப்பட்டு எண்ணெயை ஊற்றின உடனே இந்த குட்டி உருண்டையெல்லாம் அதுக்குள்ளே போடுறதில்லை. நல்லா எண்ணெயை காய வச்ச பிறகு தான் அந்த உருண்டையில் அதுக்குள்ளே போடணும். போட்டு நல்லா பொரிச்செடுக்கணும். கருக போது என்று உடனே எடுத்துடாதீங்க. எடுத்திங்கன்னா உள்ளுக்கு அது ஃப்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுங்க. எடுத்த பிறகு அப்படியே கொஞ்சமாக நீங்கள் உடனே எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஐடியா கொட்டுறில்ல. ஒரு 5 ஒரு 6 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்தோம்னா இதை ஃப்ரை பண்ணி ஒரு சைடு வச்சுட்டு இதுக்கு சுகர் அந்த இதுக்கு தானே அது செய்யணும். அப்போ அதுக்கு என்ன செய்தோம்னா ஒரு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி அதோட சுகர் மற்றது ஏலக்காய் என்ன சொல்கிறது, ஏலக்காய் தான் அதில் முக்கியமான இதண்டே நான் சொல்வேன். என்னென்னா அதுதான் அந்த டேஸ்ட்டை கொடுக்குறது. ஸோ அதை என்ன செய்யணும்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கொண்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டிங்கன்னா என்ன நடக்குமெண்டா அது சுகர் தானே, சுகர் ஆட் பண்ணினால அது அந்த ஒரு கட்டித்தன்மையாக வந்துடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்தால் தான் ஓகே வரும். அதுக்கப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த குலாப் இருக்குது தானே, குலாப் ஜாம், அதை அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு 1 hour அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, அதை மூடி வையுங்க. அப்போ தான் அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த குலாப் ஜாமோடு அது நல்ல வடிவாக அந்த சுகர் இது மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்டியான ஒரு குலாப் ஜாம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த டேஸ்ட் அதில் அப்போ தான் தெரியும் நார்மலாக. அப்போ அதுக்காண்டி ஒரு 1 hour அப்படி வெயிட் பண்ணணும். நான் சொன்னேன் தானே, ரெசிபி ஈஸி பட் டைம் எடுக்க வேண்டாம். இதுதான் 1 hour அப்படி மூடி வைக்கணும். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க, ஆனால் பெஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.